வணக்கம். நான் தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ் வடிவேலன் பேசுறேங்க. நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? 0 டவுன் பேமெண்ட். நீங்க முன்பணமே குடுக்க வேண்டாம். நீங்க வந்தா போதும். உங்களுக்கு 13,00,000ல அழகிய வீடு அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? நம்ம வெற்றிவேல் கார்டன்ஸ் சைட்ல. ஸோ அந்த சைட்ல நமக்கு கல்லு, நம்ம வீட்டுக்கான இன்டர்லாக் கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்ரீ ஜெயம் பிரிக்ஸ் அவங்க தான் வந்து நமக்கு வந்து சப்ளை பண்ண போறாங்க. ஸோ அந்த ஃபேக்டரியில நம்ம வந்து இன்னைக்கு அந்த கல்லு வந்து எந்த மிஷின்ல தயாராயிருக்கு, எப்படி பண்றாங்க அப்படிங்கிறதையும், அதில வந்து எப்படி க்யூரிங் குடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், 2வது இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஏன் நம்ம வந்து இந்த ஜெயம் பிரிக்ஸ வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டர்லாக் பிரிக்கோட மேனுஃபேக்சரிங் மிஷின தான் நம்ம பார்க்குறோங்க. இந்த மிஷின்ல தான் வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய கற்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது பேர் அச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அதோட அச்சுங்க. ஸோ இது பேர் வந்து மேலு, இந்த காடியா இருக்கிறது வந்து ஃபீமேலுங்க. ஸோ இதில வந்து 2 அச்சு இருக்கு. இது வந்து 6 இன்ச் அச்சு. அதுக்கப்புறமேலு இந்த பிளேட்ட மாத்திட்டு, இதிலேயே வந்து 8 இன்ச் அச்சு அப்படிங்கிற மாரி வந்து 2 விதமான அச்சு வந்து இதில வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாங்க. இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க வைப்ரேட்டர் மூலியமா அங்கிருந்து நமக்கு வந்து அந்த ஃப்ளை ஆஷும் சிமெண்ட்டு இந்த கலவை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விழுந்து இதில் வந்து நல்லா வந்து ஷேக் பண்ணி இதை இந்த அச்சில் வந்து வார்க்கப்பட்டுங்க மேலேருந்து ஹை மோல்டிங் ப்ரெஷருங்க நல்லா ஹை மோல்டிங் ப்ரெஷரில் வந்து ப்ரெஷ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லை வந்து நமக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதோடைய மெக்கானிசம் ஸோ அந்த ப்ரெஷரிங் கொடுக்கக்கூடிய அந்த பம்ப் ஆயில் பம்ப்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதோட டீட்டெயில் வந்து நம்ம இங்கே பார்க்குறோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்டர்லாக் பிரிக் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நமக்கு இந்த மிஷின் மூலிமா தான் கல் வந்து வரப்போகுதுங்க. இதோடைய ஹை டென்சிட்டி நல்ல ஒரு ஹை ப்ரெஷர் தான் நமக்கு வந்து 40 ஆண்டுகளுக்கு நம்மளுடைய கட்டடத்தை வந்து நீடிச்சு நினைக்கிறதுக்கு இந்த மிஷின் மூலிமா தான் நமக்கு கல் வந்து நம்மளுடைய ஸ்ரீ ஜெயம் பிரிக்ஸ் வந்து தயார் பண்ணி கொடுக்க போகிறாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, ரா மெட்டீரியல்ங்க. இப்போ இந்த கல்லு தயாரிக்கிறது எங்கிருந்து, எதில தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கிரைண்டர் தான் வந்து நமக்கு வந்து அந்த 3யும் ஃப்ளை ஆஷு, பேபி சிப்ஸு அதுபோக பீ சாண்டு அப்புறம் சிமெண்ட்டுங்க. இந்த 3யும் வந்து இதில அரைச்சு இந்த கன்வேயர் பெல்ட் மூலியமா அங்க போய் லேண்ட் ஆகுதுங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அந்த இதில வந்து அத வந்து நமக்கு இன்டர்லாக் பிரிக்ஸ் வந்து அந்த மிஷினில் நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இப்போது நம்ம பார்க்குறது வந்து பார்த்துட்டோம்னா 6 இன்ச்சு கல் 8 இன்ச்சு கல் இப்போ நம்ம வந்து அச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசியிருப்போம். இப்போ வந்து பார்த்துங்க இப்போ உங்களுக்கு வந்து 6 இன்ச்சு கல்லோடைய திக்னஸும் நமக்கு வந்து 8 இன்ச்சு கல்லோட திக்னஸும் உங்களுக்கு வந்து 2யும் நான் பக்கத்தால் வச்சு உங்களுக்கு வந்து நான் வீடியோ காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டிஷன் வாலுங்க. நம்ம ஒரு நம்ம கிச்சன் தடுக்கிறதுக்காகவோ அல்லது பூஜை ரூம்ஸ் தடுக்கலாம். அப்புறமேல வந்து பாத்ரூம் தடுக்கிறதுக்காக இது வந்து ஒரு பார்ட்டிஷன் வாலா வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சுவருங்க. நம்ம மெயின் சுவர் வருது இல்லைங்களா? இந்த சுவருக்கு உண்டான ஒரு 8 இன்ச்சு கனத்தில் நமக்கு வரக்கூடிய வால் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இதில் வந்து நம்ம வந்து இதுதான் வந்து லோடிங் தாங்கக்கூடிய வால். இதுவும் வந்து நல்லா லோடு தாங்குங்க. இதுவும் நல்லா லோட் கேரி ஃபார்வர்ட் பண்ணும். அதே சமயத்தில் வந்து இது வந்து சுத்து சுவருக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க போதுங்க. ஏன்னா இந்த அளவுக்கு டெப்த் பாருங்க. எந்த அளவுக்கு இருக்கு நான் என்னோட கை வச்சு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க கரெக்டாக ஒரு ஜானுங்க. ஒரு ஜான் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்லோட டெப்த் இருக்குதுங்க. இங்க பாருங்க. இது வந்து 1 1/2 ஜான் அளவுக்கு இந்த கல்லோட டெப்த் இருக்குதுங்க. ஸோ நல்ல ஹெவியான லோடுங்க. இங்க பாருங்க என்னால நவுத்த கூட முடியல. அந்த அளவுக்கு வந்து வெயிட் வந்து ஒரு 20 கிலோவுக்கு மேலே வந்து இந்த வெயிட் வருதுங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பாருங்கள் என்னுடைய கை அளவுக்கு வந்து பார்க்குறப்போ இது வந்து 6 இன்ச்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அதே வந்து நமக்கு 1 1/2 ஜான் வந்து இதோட அளவு வருதுங்க. ஸோ இது வந்து 6 இன்ச்சு, இது 8 இன்ச்சுங்க. இப்போ இங்கே ஒரு சூப்பர்வைசர் இருக்காருங்க. அவருடைய பேர் தாமரைச்செல்வன். சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பிரிக்ஸ் வந்து எப்படி அடுக்குறாங்க, எப்படி வந்து அந்த லாக்கிங் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து இப்போ ஒரு செயல் வடிவமாகவே நமக்கு காட்டிட்டு இருக்காருங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து 6 இன்ச் பிரிக்கை வந்து அவர் வந்து எவ்வளோ நேர்த்தியா அடுக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஸோ வந்து அந்த லாக் எப்படி லாக் பண்ணுறாரு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லாக்கிங் சிஸ்டத்தில் இது வந்து ஒரு ஒரு கல்லோட ஒரு கல் வந்து அப்படியே லாக் ஆகி அப்படி அழகாக அடிக்கிட்டு இருக்காரு பாருங்க. அந்த க்ரூ கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுதுங்க. அந்த காடி இன்னொரு காடியோட கரெக்டாக பர்ஃபெக்டாக பொருந்துது பாருங்க. நல்லா பர்ஃபெக்டாக பொருந்தி வருது. ஒரு இடத்துலையும் வந்து கொஞ்சமும் கேப் இல்லாமல் பொருந்தி வருதுங்க. சரி மேலே போட்டு காட்டுங்களேன். மேலே வச்சு காட்டுங்க. ஒன்று தள்ளுங்க. இல்லை மேலே இருக்கிற கல்லுங்க சென்டர் வரணுங்க. மேலே இருக்கிற கல் சென்டர். ஒன்று வாங்க. ஓகே. இதுதான் பேட்டர்னுங்க. இப்போ அவர் சூப்பர்வைசர் வச்சு காட்டுறாரு பாருங்க. இதுதான் வந்து நமக்கு வந்து நம்ம இப்படி தான் வந்து நம்மளுடைய வீட்டில் நம்ம கல் வந்து அவங்க வந்து நம்ம இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக லாக் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் தான் வந்து நம்மளுடைய வீடு வந்து அவங்க நமக்கு வந்து கல் வந்து நமக்கு அடுக்கி கொடுப்பாங்க. ஸோ இது மேலே வந்து நம்ம வந்து சிமெண்ட் பால் வந்து பேக் பண்ணி இதை வந்து நம்ம லாக் பண்ணிடுவோங்க. சார் இதுக்கு மேலே ஒரு லேயர் ஒன்று பண்ணுங்கள் சார். இதுக்கு மேலே ஒன்று வச்சு கொடுங்க.
மாதிரி தான் வந்து நம்மளுடைய வீடு வந்து இந்த லுக்கில் நல்லா வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டாவது நமக்கு வந்து அந்த கேப்ஸ் எல்லாமே வந்து அவங்க சிமெண்ட் வச்சு நமக்கு வந்து ஃபில்லிங்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. இது மாதிரி வந்து நல்லா டைட்டாக வந்து லாக் பண்ணி அங்கேயே வந்து எல்லாம் அடித்து இறுக்கியே கொடுத்துருவாங்கன்னு வைங்களேன். ஒரு இடத்துலையும் வந்து நமக்கு வந்து இதில் வந்து மேலே வைங்க சார், ஒரு கல் மேலே வைங்க. மேலே இதுக்கு மேலேங்க சார். அடுத்து வைங்க. ஓகே. ஸோ ஒரு இன்டர்லாக் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் இந்த கற்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து தயாரிப்பு பண்ணி அது இதுக்காகவே வந்து ஒரு ஒரு பேட்டர்ன் பண்ணி அந்த பேட்டர்னை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு நேர்த்தியான பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக அந்த செக்குடு எஃபெக்ட் பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். சார் இதுக்கு மேலே ஒரு கல் மட்டும் வைங்களேன், ஒரு ஒரு கூம்பு வடிவில் இருக்கட்டும். அவ்வளோதாங்க சார், சூப்பர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து கற்கள் அடுக்கி கொடுப்பாங்க. சார் இங்கே கீழேருந்து கொஞ்சம் தள்ளுங்க சார், கொஞ்சம் லைட்டாக தள்ளுங்க, தள்ள முடியுதான்னு பார்க்கலாம். இங்கே சென்டரில் இருக்குது, சென்டர்லேருந்து தள்ள முடியுதான்னு பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு கல்லோட ஒரு கல் வந்து எந்த அளவுக்கு வந்து பிணைப்பா பிடிச்சிக்குது பார்த்தீங்களா? அவர் முழு ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுறாரு, ஆனால் அவரால தள்ள முடியல. அந்த அளவுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து அந்த ஒரு கல் இன்னொரு கல்லை விட்டு கொடுக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா? அதனால தான் இது பேர் வந்து இன்டர்லாக்கிங் கல் அப்படின்னு சொல்கிறதுங்க. ஆஃபீஸ் ரூம் வந்து இன்டர்லாக் கல்ல பண்ணியிருக்காங்க. அதை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் வந்து எப்படி ஒரு ஜாயினிங் பேக்கிங் கொடுத்து எவ்வளோ நேர்த்தியாக வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வீடு நம்ம வெறும் வாய் வார்த்தையில் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு மட்டும் இல்லாமங்க, அந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளோட தரத்தையும் ஆய்வு பண்ணுறோங்க. அங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து பிரிக்ஸ் வந்து அடுக்கி வச்சுருக்கிறாங்க, டெலிவரிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னே நம்ம ஜெயம் பிரிக்ஸ் அவங்களுடைய ஓன் லாரியில் நமக்கு வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணி அவங்களோட குவாலிட்டியை என்ஷூர் பண்ணி எப்படி வந்து என்ன மாதிரியான ரா மெட்டீரியல் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பொருளை நம்ம கட்டடத்துக்காக யூஸ் பண்ணுறதில் தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ் ரொம்ப பெருமைப்படுதுங்க.